விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நிலையில் 4 சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 10ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் நேற்று காலை 11 மணியளவில் வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. இந்நிலையில் சேலம், திருச்சி, தருமபுரி, கோவை பகுதியைச் சேர்ந்த 4 வேட்பாளர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். இந்நிலையில் திருச்சியைச் சேர்ந்த போக்குவரத்து ஊழியரான ராஜேந்திரன் டிஜிட்டல் மையம் என்று இந்தியாவில் சொல்கின்ற பொழுது டெபாசிட் தொகையையும் ஏடிஎம் கார்டு மூலமாகவே பெற வேண்டும் என்று ஏடிஎம் கார்டுகளை மாலையாக அணிந்து வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருந்தார். மேலும் ஒருவர் சில்லறை காசுகளை கொண்டு வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தார். திண்டுக்கல்லில் நெசவாளர்களுக்கு நாள் ஒன்றுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக 800 ரூபாய் வருவாயை உறுதிப்படுத்தும் வகையில் செயல்படுத்தப்படும் திட்டம்தான் சிறிய அளவிலான கைத்தறி பூங்கா திட்டம் என அமைச்சர் காந்தி பேசினார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள நெருக்கல்பட்டியில் சிறிய அளவிலான கைத்தறி பூங்கா திறப்பு விழா நடைபெற்றது. இதனை தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் காந்தி திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து கைத்தறி புடவைகள் கண்காட்சியையும் துவக்கி வைத்தார். பின்னர் பேசிய அமைச்சர், நெசவாளர்கள் உற்பத்தி செய்யும் ஜவுளிகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அதன் மூலம் தமிழக அரசு ஈட்டும் வருவாயில் நெசவாளர்களுக்கு பங்குத்தொகை வழங்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து நெசவாளர்களுக்கு முத்ரா கடன் திட்டம் மற்றும் அரசு மானியத்துடன் வீடு கட்டும் திட்டம் ஆகிய நலத்திட்டங்களை வழங்கினார். திருச்சியில் சுற்றுலாத்துறைக்கு சொந்தமான இடத்தில் செயல்பட்டு வரும் எஸ்ஆர்எம் நட்சத்திர ஹோட்டலின் ஒப்பந்தம் முடிந்ததால் காலி செய்ய கூறியதால் பாஜக மற்றும் ஐஜேகே கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி காஜாமலை அண்ணா விளையாட்டரங்கம் அருகே சுற்றுலாத்துறைக்கு சொந்தமான இடத்தில் எஸ்ஆர்எம் நட்சத்திர ஹோட்டல் செயல்பட்டு வருகிறது. இந்த ஹோட்டல் 30 ஆண்டுக்கு குத்தகை ஒப்பந்தம் போடப்பட்டது. இந்நிலையில் நேற்றுடன் ஒப்பந்தம் முடிந்த நிலையில் சுற்றுலாத்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் ஹோட்டலை காலி செய்யுமாறு தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஹோட்டல் காவல்துறையினர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. மேலும் காவல்துறை தரப்பில் ஹோட்டலில் பணிபுரியும் பணியாளர்கள் மற்றும் கட்சியினரை உடனடியாக வெளியேற வேண்டும் என கூறப்பட்டதால் அதிகாரிகளுக்கும் ஹோட்டல் நிர்வாகத்தினர் மற்றும் அவர்கள் தரப்பு வழக்கறிஞர்களுக்கும் இடையே வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. இதனை அறிந்த பாஜகவினர் மற்றும் ஐஜேகே கட்சியினர் அங்கு குவிந்து சுவர்கள் மீது ஏறி குதித்து ஹோட்டலுக்குள் வந்ததால் 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஹோட்டல் நிர்வாக தரப்பு வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும் 1 மாதமாவது கால அவகாசம் வேண்டும் எனவும் தெரிவித்தனர். நாங்க இங்க 30 வருஷமா லீஸ்ல இருக்கோம். லீஸு நேத்திக்கு 5:30 மணிக்கு தான் முடிஞ்சிருக்கு. எங்களுக்கு மினிமம் 3 மாசமா டைம் வேணும் வொக்கேட் பண்றதுக்கு. ஏற்கனவே நாங்கள் ரிட்டு இன்னைக்கு காலைல மென்ஷன் பண்ணியிருக்கோம். 3 மணிக்கு வருது. 3 மணிக்கு வரத்துக்கு முன்னாடி ஆர்டிஓவும் போலீஸ் அஃபிஷியல்ஸும் கோர்ட்டில் ஆர்டர் வரதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறேன், இல்லை சப்ஜுடிஷியஸாக இருக்கும்போது நீங்கள் பண்ணக்கூடாதுன்றேன். அதையும் மீறி நாங்கள் பண்ணி தான் அவனை எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் நான் பண்ணுவேன்றாங்க. 13ஆம் தேதி நைட்டு முடியறது, 12 மணி வரைக்கும் டைம் இருக்குது முடியறது. 14ஆம் தேதி காலம்பரை 7 மணிக்கு போலீஸ் வருன்றது எந்த இடத்துல நடந்திருக்கு? இது பொலிட்டிக்கல் வெண்டாட்டா இல்லாமல் நான் வேற என்னன்னு சொல்கிறேன். கடலூர் அருகே கோவில் திருவிழாவில் ஒரே சமூகத்தை சேர்ந்த இரு தரப்பினர் போலீசார் முன்னிலையில் மோதிக்கொண்டதில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அடுத்த நத்தம் பகுதியில் முத்துமாரியம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் கடந்த 2 வருடமாக ஒரே சமூகத்தை சேர்ந்த இரு தரப்பினரிடையே கோவில் நிர்வாகம் தொடர்பாக மோதல் ஏற்பட்டு கோட்டாட்சியர் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சாகை வார்த்தல் நிகழ்வை கோபு என்பவரது தரப்பில் மேற்கொள்ளும் நிலையில் இருதரப்பிலும் வரி வசூல் நடைபெற்று வந்துள்ளது. ஆலய நிகழ்விற்காக கோபு தரப்பில் இசைக்கருவிகள் அமைத்த பொழுது இரு தரப்பிற்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்பொழுது ராஜ் தரப்பை சேர்ந்த ஒருவர் ஆலயத்தை பூட்டிய நிலையில் மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டு மோதல் வெடித்துள்ளது. தகவல் அறிந்து சென்ற நெல்லிக்குப்பம் போலீசார் இருதரப்பையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் போலீசார் முன்னிலையிலேயே இருதரப்பினரும் தாக்கிக் கொண்டுள்ளனர். இதனால் அங்கு பெரும் பதற்றம் நிலவியது. இந்த மோதலில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ராஜபாளையம் அருகே இளம்பெண் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சொக்கநாதன்புதூர் கிராமத்தை சேர்ந்தவர் சசிகுமார். இவரின் 22 வயது மகள் செந்திமயில் திருமணமாகி அவரது கணவர் ராஜாராம் சவுதியில் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் நேற்று மாலை செந்திமயில் லேப்டாப்பை சார்ஜில் வைத்துக் கொண்டு பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. அப்போது திடீரென மின்சாரம் தாக்கியதில் கை கருகி மயங்கியுள்ளார். இந்த சத்தம் கேட்டு அவரது தந்தை அவரை மீட்டு சிவகிரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார். அங்கு நடந்த மருத்துவ பரிசோதனையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரியவந்துள்ளது. இந்த தகவல் அறிந்து வந்த சேத்தூர் காவல்துறையினர் உடலை மீட்டு உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைத்துள்ளனர்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.